ब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः करचरणकितं वा कायकं वा समननेन चम्बा मानसं वा प्रमादं गीतं गीतं वा सर्वमेतत्क्रमस्व जय जय करुणाब्दे अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः करचरणकितं वा कायकं वा समननेन चम्बा मानसं वा प्रमादं गीतं गीतं वा सर्वमेतत्क्रमस्व जय जय करुणाब्दे சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையம் போகிற உள்ள வழி இது. நீதிமன்றம் இருக்கிற இடம். இங்கே வந்து மெட்ரோ வரப்போகுது. பூந்தமல்லி பேருந்து நிலையம் பேருந்தெல்லாம் உள்ளே போகிற வழி. பேருந்து நிலையத்துக்குள்ளே பேருந்துகள் போகிற இடம். இங்கே இருந்து ஒரு பேக்கரி, ஒரு டீ கடை இருக்கும். இந்த மாதிரி பேருந்துகள் உள்ளே போகிற இடம். இங்கேருந்து இடது பக்கம் இந்த டீ கடைக்கு இடது பக்கம் 3வது வீடு ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. இந்த முருங்கை மரம் மாதிரி இருக்கிற அந்த இடம் தான். அருள்மிகு உலகநாயகனுடைய ஜெகதீஸ்வர சித்தர் ஆலயம். மத்தியானம் 1 மணி பூட்டிட்டாங்க. மறுபடியும் திறந்தா இருக்கும், பூட்டியிருக்காங்க. உங்கள் யோகதண்ட பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை. எப்போ வந்து நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில் ஐகோர்ட் சாமி குரு பூஜைக்காக நம்ம நண்பர் சரவணக்கண்ணனோடு வரும்போது இங்கே இருக்கிற பூந்தமல்லியில் இருக்க ஜெகநாதேஸ்வரர் ஜீவசமாதியில் திரும்ப வரும்போது ஒரு வேண்டுதலும் பிரார்த்தனையும் வழிபாடும் செஞ்சுட்டு போகிறது வழக்கம். இப்போ வந்து அவர் இல்லை. இது ஐகோர்ட் சாமி குரு பூஜை திருப்பணிகளுக்கு நம்ம ஒரிசா ரகு வந்து நிறைய தூண்டுதல் செஞ்சார். இந்த நேரத்தில் நம்ம அமரர் சரவணக்கண்ணன் அவர்களை நினைவு கூறுகிறேன். வாய்ப்பு இருக்கவங்க இந்த பூந்தமல்லியில் பேருந்து நிலையார்கள் ஜெகநாதேஸ்வரர் ஜீவசமாதி வந்து பாருங்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம். அங்கே வந்து மினி பஸ் தனியார் இருக்குது. இந்த பஸ் வந்து நம்ம அருள் சித்தருக்கு போகும். இங்கேருந்து நம்ம வடபழனி பரஞ்சோதி பாபா மற்றும் ஐகோர்ட் சாமிக்கெல்லாம் பஸ்ஸு உண்டு. பால்நல்லூர்னே போட்டிருக்கோம், இல்லைன்னா கொளத்தூர் மணிமங்கலம் இது குண்டுப்பெருமேடு வெள்ளாரின்னு போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான வண்டிகள் இல்லை, அதனால் நம்ம அடுத்த வழியை பார்க்குறோம். அருள்மிகு ஐகோர்ட் சுவாமிகள் ஜீவசமாதி குரு பூஜை 20ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் சாமியோட ஜீவசமாதி கும்பாபிஷேகம் செஞ்சு குடமுழுக்கு செஞ்சு முதலாண்டு விழா. கொளத்தூர் பஸ் நிறுத்தத்திலிருந்து கோயில் வரை சென்று வர இலவச வாகன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. வேன் வருதுன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். இது வந்து தாம்பரம் படப்பை மணிமங்கலம் வழியாக வந்தால் கொளத்தூர் வரலாம். இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கொளத்தூர் வர்ற வழி. அங்கே வந்து கொளத்தூர்னு போர்டு பளிச்சுன்னு இருக்குது. கொளத்தூர் கண்ணந்தாங்கல் சாலை. கொளத்தூர் கண்ணந்தாங்கல் சாலை. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் இருக்கும். சாதாரண நாள் நடந்தால் போவோம். இப்போ வண்டி வருதா வரலையா பார்க்கலாம். தெரியும், போயிருக்கேன். வண்டி வருது. நாங்கள் ஆமாம் ஃபோன் பண்ணி பார்க்கணும். கொளத்தூர்ன்ற பேரில் நிறைய ஊர்கள் இருக்குது. இது ஸ்ரீபெரும்புத்தூர் கொளத்தூர்.
ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகள் ஜீவசமாதி ஆலய 20ஆம் ஆண்டு குருமங்கல பூஜை மற்றும் 1ஆம் ஆண்டு நன்னீராட்டு திருவிழா அழைப்புதல் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இலவச வாகன இலவச வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வடமேல கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியா? வாங்க. ரொம்ப லேட் ஆகிட்டு ரொம்ப ஆள் என்னம்மா? வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படிதான் ஃபோன் போட்டேன், எடுக்கல நீங்கள். வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க எல்லாம் நெல்லுங்க. வாங்க ராஜா, வாங்க ராஜா நெல்லுங்க சார். நெல்லுங்க சார். பிரபாண்ணா தெரியுங்களா? வாங்க வாங்க. தீவன் अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। करचरणकितं वा कायकं वा सर्वनयनेन चम्बा मानसं वा प्रमादं गीतं गीतं वा सर्वमेतत्क्रमस्व। जय जय करुणाब्धे श्री महादेव शम्भो। மாமா அந்த அம்மா முதல் முறையாக வந்திருக்காங்க. ஹைகோர்ட் சாமி தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க. அதனால தான் நல்லா வேண்டுமா அந்த அம்மாவுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறோம். வேண்டிட்டாச்சாம்மா? போதுமா? நல்லா வேண்டுங்க ஐயாக்கு. சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு இல்லையா? எங்கே பார்க்க முடியல. இப்போ எங்கே இருக்கிறீங்க? உடன் 4-5 பந்தி நடந்திருக்கு. கொஞ்சம் வேலை இருந்தது, வர முடியல. இது அன்னதானம் சொல்லக்கூடாது. இறைவனுடைய பிரசாதம், சித்தருடைய பிரசாதம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னு வெற்றில எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று உணவை பார்க்கும்போது உணவுக்குள்ள சித்தர்களை தரிசனம் செய்யணும். கடவுள் ஒவ்வொரு தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், ஒவ்வொரு அணுவிலும் இருக்கார். அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பால் இருப்பது ஆதி மூலம் என்று சொல்வார்கள். ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆதியும், மூலம் என்றால் ரூட், வேர். ரெண்டுத்துக்கும் நுட்பமான வேறுபாடு உண்டு. இரண்டையும் உன்னைத்து சொல்வது தான் ஓம்காரம். பிரணவ மந்திரம் எச்சில் படாது என்றெல்லாம் சொல்லப்படும். அதை தான் சித்தர்கள் 51 குறியீடுகளாக பிரித்து ஆ, உ, இ, ஓ, ஏ எம் சொல்லியிருக்காங்க. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று உணவை பார்க்கும்போது நமக்கு ஆனந்த கண்ணீர் வரணுமா. இதை பார்த்தா நமக்கு அப்பளம், வடை, பாயாசம் தோணுது இல்லையா? அப்படி இல்லாமல் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னா நம்ம உணவுக்குள்ளே இருக்கார்னு தெரிஞ்சு ஒவ்வொரு அணுவுக்குள்ளே நம்ம இறைவனை தரிசனம் செய்யணும். அதுக்கு எல்லோரும் சாப்பிடும்போது முதல் கவலை மட்டும் சாமி பேரை சொல்லி சாப்பிடுவாங்க. 2வது கவலத்துக்கு டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அரட்டை அடிக்கிறதுன்னு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம நம்ம கையால் பசியில் அவங்கவுங்க கையால் 20 முறை 30 முறை சாப்பிட்றத ஒரு கணக்கு இருக்குது. கடைசி
கவலம் சாப்பிட்ற வரையும் நமக்கு பிடிச்ச சாமி பேர் அல்லது சித்தருடைய பெயர் மந்திரங்களை சொல்லி சொல்லி சாப்பிட்ணும். முயற்சி பண்ணுங்கள், எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை மட்டும் நீங்கள் உணவு தவம் என்ற முறையில் செஞ்சிட்டிங்கன்னா வேறு தவம், தியானம், யோகம், பயிற்சி எதுவுமே தேவைப்படாது. முயற்சி பண்ணுங்கள். நன்றி. நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். 250 ரூபாய்க்கு மூலிகைப்படி. நீங்கள் உங்கள் வேண்டுதல் நினச்சி இப்போ யாகம் செஞ்சிட்டீங்க, செய்ய போகிறீங்க, செஞ்சிட்டீங்க. சரியா? போதும், பிடிச்சிக்கிச்சு, போதும். புகை வந்தால் போதும், அவ்வளோதான். விடுமா கை, போதுமா, அருமை, போதும். குட்டி நெருப்பு பிடிச்சா போதும். கற்பூரம், புகை எதுவுமே கற்பூரம், நெய் எதுவுமே தேவையில்லை. புகை வருது பாருங்கள், அவ்வளோதான். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. கவலைகள் யாவும் பொடி, தொடர்பவம் யாவும் தடு. கமல்பதம் நாளும் கொடு பரிவாலே. சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பிணுமே. என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அருகிலேயே. வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் கான், நோக்க அரியவன் கான், நுண்ணியரில் நுண்ணியன் கான். எனக்குள்ளே நீ இருக்க, உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே. ஓம் அண்ணாசாமி தம்பரான் சொன்ன, ரத்தனசாமி தம்பரான் சொன்ன, பாக்கலிங்க தம்பரான் சொன்ன, இனி எல்லாம் நன்மை. இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்படுகிறது. இங்கு சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் இந்த பகுதி கொளத்தூர், வெள்ளாரை, குண்டுபெரும்பேடு. இங்கே வந்து அருள்மிகு ஐகோட் சாமி, அருள்மிகு குமரபாபா, அந்த பக்கம் அருள்மிகு ஹரி ஐயா, 3 சித்தர்கள் அருள் செய்கிறாங்க. அந்த பக்கம் வல்லக்கோட்டை வல்லம் பகுதியில் பால்நல்லூர் கிராமத்தில் வடபழனி பரஞ்சோதி பாபாவும், அந்த பக்கம் வடமங்கலம் ஊரில் அருள்வள்ளி சித்தரும், ஸ்ரீபெரும்புத்தூரில் நிறைய சித்தர்கள் ஜோசமாக இருக்குது. இவங்க அனைவரும் நமக்கு அருள் செய்கிறாங்க. உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் இங்கே நிறைவேற நம்ம எல்லாருக்காகவும் 250 ரூபாய் மூலிகைப்படி சிறப்பு யாகம் நடத்தியிருக்கிறோம். நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த இனி எல்லாம் நன்மையே. உங்கள் உடல், மனம், உயிர், ஆன்மா முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாகுது. உங்கள் உடல், மனம், உயிர், ஆன்மா முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாகிறது. உங்கள் உடல், மனம், உயிர், ஆன்மா முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாகுது. இவருக்கு வந்து சித்திரை மாதம் சதய நட்சத்திரம், காஞ்சிபுரத்தில் சிவசமயக்கும் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். அதாவது நாளைக்கு ஆங்கில தேதி 11/5/2026 சாமியோட குருபூஜை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. நல்லோர் நினைத்த நண்பருக்க. இனி எல்லாம் நன்மை. நன்றி. அந்த பனைமரத்துக்கு அப்புறம், அந்த வேனுக்கு அப்புறம் இருக்கிறது தான் ஒரு கம்பெனி இருக்கும். ஐகோ சாமி காலத்துக்கு முன்னே. அப்புறம் குமரபாபா, போரூர் பாய்க்கடை குமரபாபா, அப்புறம் ஹரி ஐயா கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் கவனம் செய்து இங்கே சமாதியாக இருக்கவங்க 2 பேர். போரூர் பாய்க்கடை குமரபாபா மற்றும் சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் ஹரி ஐயா ஜீவ சமாதி. அதையும் பார்க்கலாம். இந்த பக்கம் தெரியுது டாஸ்மாக் கடை, அப்படியே வழி இருக்குது. அது மூடியாச்சு. அப்படியா? ஆமாம், போனதும் குச்சிக்கிங்க. ஆமாம், டாஸ்மாக் கடை மூடிட்டதா சந்தோஷமான ஒரு செய்தி சொல்கிறாங்க. அப்போ வாங்க, அப்படியே குரு பூஜைக்கு மூட்டுறோம், அப்படியே போகலாமே. அப்படியா? அப்படியே வரலாமா? வழி இருக்குது. அப்படியே வாங்க. அந்த மக்கள் புதுசாக வராங்க. நம்ம கூட வந்துடுறாங்க. இல்லை, அவங்க வழியில் வந்து அங்கே நின்று இருந்தாங்க கோயத்தூரில், வழி தெரியாமல். ஐகோட் சாமி இந்த கட்டடம் இருக்கிற அந்த இடம் வரைக்கும் ஊர் பேர் வெள்ளாரை. இந்த கட்டடத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த மண் தரையெல்லாம் குண்டு பெரும்பேடு கிராமம். இவ்வளோதாங்க வித்தியாசம். எல்லாமே வந்து ஒரே ஊர் பக்கத்து தான். அது வரையும் ஒரு வெள்ளாரை கிராமம். இந்த இடம், அந்த மண் பகுதி, இந்த வண்டி இருக்குது, நம்ம நிற்கிறதெல்லாம் குண்டு பெரும்பேடு ஊர். இது டாஸ்மாக் கடை நல்ல காலமாக மூடிட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கும். அந்த ஐகோட் சாமி நெல் காய வச்சு மூட்டை கட்டுறாங்க. விவசாய பகுதி. மாலை மணி சுமார் 3:30 மணி. இது வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இந்த இடத்து பேர் குண்டு பெரும்பேடு. அந்த மரம் கார்லாம் நிற்குது. அது வரையும் மினி பஸ் வரும். டைமுக்கு தான் வரும், நேரம் பார்த்து தான் வரும். நேரம் வந்தால் இங்கே வந்துடலாம்.
இதுதான் வந்து ஹரி ஐயா சமாதி. அதுக்கு அந்த பக்கம் இருக்குது குமரபாபா. ஜாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் ஹரிகிருஷ்ண ஐயா. சேர்ப்பு சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் தவம் செய்தவர் ஹரிகிருஷ்ண ஐயா. குண்டு பெரும்பேடு கிராமம், வழி வெள்ளாரி கிராமம், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம். நிறுத்த நலம் பெறுக. ஹரிகிருஷ்ணா சொந்த ஊரில் சொந்த வீட்டுக்கிட்டேயே வந்து அவதூதரில் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் தெருவிலேயே வாழ்ந்து துறவியாக இருந்தவர், இல்லற துறவி ஹரிகிருஷ்ண ஐயா. அதுதான் வந்து குமரபாபா ஜீவசமாதி. அது கட்டட பணி நடக்குது. ஹரிகிருஷ்ண ஐயா நாளைக்கு அவருக்கு அந்த பக்கம் இருக்குல்ல, குமரபாபாவுக்கு தான் நாளைக்கு. கனகம்பட்டி சுவாமி, வடபழனி பரஞ்சோதி பாபா, சத்யோல் ஐயா, ஹரிகிருஷ்ண ஐயா, ஹரிகிருஷ்ண ஐயா, ஹரிகிருஷ்ண ஐயா. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்ல தாமரைப்புக்குள்ளே விளக்காக வச்சுருக்காங்க. இந்த படம் எடுத்துக்கணும். பரஞ்சோதி பாபா, வடபழனி பரஞ்சோதி பாபா சித்தர் ஃபோட்டோ எடுத்துக்கணும். சீட்டு போட்டாங்க. பார்த்து வரேங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்குது, தெரியாமல் இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் கட்டடம் கட்டி இது மாதிரி வழி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. கட்டட திருப்பணிகள் நடக்குது. ஹைகோர்ட் சுவாமி குமரபாபா சாமிக்காக ஈசா நந்தியும் சிவலிங்கமும் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. குமரபாபா அதனால தான் நான் உங்களுக்கு குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே சொன்னேன். நீங்கள் எனக்கு முன்னாடி வந்தாலும் நிறைய பேர் தெரியாமல் அப்படியே போயிடுவாங்கட்டு தான். இவருக்கு தான் நாளைக்கு குரு பூஜை. அதாவது நாளைக்கு காஞ்சிபுரத்தில் சிவசாமியான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஜீவசமாதி சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். இந்த சாமிக்கும் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். சாமி சதயம் நட்சத்திரம் இங்கே சமாதி ஆகும்போது நான் அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் இருந்தார். ஒரு பாய்க்கட்டில் தான் செஞ்சு கடைசி 3 மாதம் அங்கே இருந்தார். அப்போ நம்ம கடைசி அடியன் தனி ஒருவனாக அங்கே இருந்து சாமி ஜீவசமாதி அடையும் போது கூட நான் ஒரே ஆளாக இருந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த இடத்துடைய அம்மா அந்த சரஸ்வதி அம்மா இருந்தாங்க. குட்டி பையன் தான். சிவன் வேறு சித்தர்கள் வேறு கிடையாது. தெரியாத வரையும் நீங்கள் நம்புவோம். தெரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி வந்துச்சா, அது மாதிரி கடவுளை தெரியாத வரைக்கும் சிவன் வேற கடவுள் வேற பக்தர்கள் வேற இருப்போம். அகலே காணும். பாருங்க, அங்கே சரி அகல் இருந்தால் பாருங்க. இல்லைன்னா இது வாங்க, வேண்டாம் வாங்க. பரவாயில்ல சித்தர்கள்ட்ட சரணாகதி. ஏன்னா என்னை காப்பாற்றுன்னு சொல்லணும், அவ்வளோதான். கண்டிப்பாக
நான் வந்து எனக்கு இதை செஞ்சால் நான் வந்து இது தரேன் நல்லா சொல்லக்கூடாது. நம்ம தான் இல்லை பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. நல்லா வேண்டிங்கன்னு இங்கே வாங்க வேடை சொன்னாலும் வேண்டாம், அவங்க வச்சு வச்சுவாங்க. நான் வந்த காரியம் நடக்கணும் சாமி. சந்தோஷமாக நீங்கள் அனுப்புவீங்க வந்து இது பண்ணி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி இல்லைம்மா அது 250 ரூபாய்க்கு மூலிகைப்படி நீங்கள் உங்கள் வேண்டுதல் நினச்சி இப்போ யாகம் செஞ்சிட்டீங்க, செய்ய போகிறீங்க, செஞ்சிட்டீங்க. சரியா போதும், பிடிச்சிக்கிச்சு, போதும். புகை வந்தால் போதும், அவ்வளோதான். விடுமா கை போதுமா, அருமை, போதும் போதும். குட்டி நெருப்பு பிடிச்சா போதும். கற்பூரம் புகை எதுவுமே கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. புகை வருது பாருங்கள், அவ்வளோதான் அவ்வளோதான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பெறுக. கவலைகள் யாவும் பொடி 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 பொடி, தொடர்பவம் யாவும் தடு 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 தடு, கமல்பதம் நாளும் கொடு கொடு கொடு, பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பிணுமே. என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அருகிலேயே. வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் கான், நோக்க அரியவன் கான், நுண்ணியரில் நுண்ணியன் கான். எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே. ஓம் அண்ணாசாமி தம்பராந்து சொன்ன, ரத்தனசாமி தம்பராந்து சொன்ன, பாக்கலிங்க தம்பராந்து சொன்ன, இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்படுகிறது. இங்கு சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் இந்த பகுதி கொளத்தூர், வெள்ளாரை, குண்டு பெரும்பேடு. இங்கே வந்து அருள்மிகு ஐகோட் சாமி, அருள்மிகு உமர பாபா, அந்த பக்கம் அருள்மிகு ஹரி ஐயா, 3 சித்தர்கள் அருள் செய்கிறாங்க. அந்த பக்கம் வல்லக்கோட்டை வல்லம் பகுதியில் பால்நூலர் கிராமத்தில் வடபழனி பரஞ்சோதி பாபாவும், அந்த பக்கம் வடமங்கலம் ஊரில் அருள்வள்ளி சித்தரும், ஸ்ரீபெரும்புத்தூரில் நிறைய சித்தர்கள் ஜீவசமாக இருக்குது. இவங்க அனைவரும் நமக்கு அருள் செய்கிறாங்க. உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் இங்கே நிறைவேற நம்ம எல்லாருக்காகவும் 250 ரூபாய் மூலிகைப்படி சிறப்பு யாகம் நடத்தியிருக்கிறோம். நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், இனி எல்லாம் நன்மையே. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாகுது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாகிறது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாகுது. இவருக்கு வந்து சித்திரை மாதம் சதய நட்சத்திரம், காஞ்சிபுரத்தில் சிவசமயக்கும் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். அதாவது நாளைக்கு ஆங்கில தேதி 11/5/2026 சாமியோட குரு பூஜை நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக, நல்லோர் நினைத்த நண்பருக, இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. நன்றி நன்றி நன்றி. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689884 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையுடைய பேப்பர் அளவு வெத்திலை எழுதி, அதுக்கு மேலே இந்த 250 அரிய மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும். முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689884 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது. சென்னை தாம்பரத்திலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் வழி பேருந்தில் படப்பை மணிமங்கலம் வழியாக கொளத்தூர் வர வேண்டும். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தாம்பரம் வர பேருந்து கொளத்தூர் வருகிறதா என்று கேட்டுக்கொண்டு வர வேண்டும். மகிழ்ச்சி. வழி விவரம் கவனித்து வாங்க.